குக்கர் அடுப்பில் வச்சு 300 கிராம் சேப்பங்கிழங்கு கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இதை குக்கரில் போட்டுடலாம். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ விசில் போட்டுடலாம். 2 விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஏர்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஆறினோடனே தோல் உரிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ தோல் உரித்து ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுடலாம். சேப்பங்கிழங்கு பிசு பிசுன்னு இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றி பிசைய தேவையில்லை. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். 10 சின்ன வெங்காயம் 1 பாதியமாக நச்சு வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகா 1 பாதியமாக நச்சு வச்சுருக்கிறேன். 10 பூண்டு அதையும் 1 பாதியமாக வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 3/4 வெந்தது போதும். நம்ம ஊற வச்ச சேப்பங்கிழங்கை எடுத்து போட்டுடலாம். இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் நல்லா பரட்டி விடலாம். சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு.